உங்க வீட்டுக்கு உணர்ச்சி இருக்குன்னு சொல்றாரு. அது ஒரு ஜடப்பொருள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம உடம்புல இருந்து நம்ம உயிரை பிரிச்சுட்டா இந்த உடம்பு ஜடப்பொருள் ஆயிடுது. கரெக்ட்டா? இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற மட்டும் இந்த உடம்பு தானே இயங்குது. இந்த உடம்புக்கு தானே எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கு. இத அப்படியே வீட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. நீங்க தான் உங்க வீடு. உங்க இந்த கல்லு மண்ணெல்லாம் வச்சு கட்டியிருக்கீங்கல்ல, அந்த வீட்டோட பிராணன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க. அப்ப அந்த வீடும் இயங்கும் தானே. அப்ப அந்த வீட்டுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு தானே. கவனிங்க. வெயிலில் வளர்ந்து இரவின் அமைதியில் தூங்கும். எது உங்க வீட சொல்றாரு. அது கற்பனைகள் இன்றி இருப்பதில்லை. உங்கள் வீடு கனவு காணாதா என்ன? கனவு கண்டபடியே நகரத்தை விட்டு மலை மீதோ தோட்டத்துக்கோ செல்லாதா என்ன? என்னால் முடிந்தால் உங்கள் வீடுகளை சேகரித்து விதைகளை நடுபவன் போல் நாட்டிலும் மேட்டிலும் இறைத்து விடுவேன். கைஸ், இவர் சொல்றது ஃபுல்லாவே நம்மளோட உடம்பையும் நம்ம வீட்டையும் கம்பேர் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காரு. உங்க வீடு கனவு காணதா என்ன? உங்க வீடு இந்த சிட்டி விட்டு மலைக்கு மேல எங்கேயாவது போயிட்டு சில் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்காதா என்ன? எல்லாம் அதுவும் யோசிக்கும். என்னால முடிஞ்சா என்ன சொல்றாரு கலீல், இஃப் இட் இஸ் பாசிபிள் நான் உங்க வீட்டை எல்லாம் கலெக்ட் பண்ணி கொஞ்சத்தை அப்படியே காட்டுல தூவி விடுவேன், கொஞ்சத்தை அப்படியே நாட்டுல தூவி விட்டு அங்கங்க அப்படியே சந்தோஷமா இருக்க வைப்பேன். சும்மா அதை போட்டு டம்ப் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க நீங்க அப்படிங்கிறாரு. கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டுன்னு சொல்றாரு. பள்ளத்தாக்குக்குள் உங்கள் தெருக்களாக இருக்கும். பச்சை பாதைகள் உங்கள் சந்துகளாக மாறும். திராட்சை தோட்டத்துக்குள் புகுந்து கண்ணாமூச்சி ஆடலாம். உங்கள் ஆடைகள் மண்ணின் வாசத்துடன் வெளியே வரலாம். நான் சொன்னதுதான். ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட். உலகம் ரொம்ப பெருசு. ஆமா, இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் இருக்கிறதுக்குள்ள இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு நீங்க எதெல்லாம் போய் பார்க்கணுமோ நல்லா போய் நீங்க பார்த்துடணும். அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க கேதர் பண்ணணும். லைஃப் இஸ் நத்திங் பட் கெய்னிங் ஆம்பிள் அண்ட் ஆம்பிள் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் கைஸ். கண்ணதாசன் சொன்ன மாதிரிதான், ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான். ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தான். சும்மா மொனாட்டஸா எந்திரிச்சேன், சாப்பிட்டேன், வேலைக்கு போனேன், சேலரி வாங்கினேன், மறுபடியும் வந்தேன், தூங்கினேன், நெட்ஃபிளிக்ஸ்ல சீரீஸ் பார்த்தேன், அப்புறமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனேன் பிடிச்ச படத்துக்கு. எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட், என்ஜாய் த வேர்ல்ட்.